இன்றைக்கு நாம் ஆபிரகாமுடைய 4வது பயணம். அந்த 4வது பயணத்துக்கு பேர் ஜேர்னி ஆஃப் டிஸ்ட்ரெஸ், பாடுகளின் பயணம். ஆபிரகாமுடைய 4வது பயணம் பாடுகளின் பயணம், ஜேர்னி ஆஃப் டிஸ்ட்ரெஸ். இந்த பயணத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு உண்மை என்னென்னா, என்னுடைய உபத்திரவங்களுக்கு நான் தான் காரணம். இந்த ஆபிரகாமுடைய பயணத்திலிருந்து ஒரு புனித பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 4வது பாடம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரம் வருதுன்னா வேறு யாரோ ஒருவரை காரணம் சொல்லிட்டு உட்காந்துருக்கக்கூடாது, நான் தான் காரணமாக இருப்பேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவர் ஜீவானந்த அண்ணன். அவர் லேவியர் முகாம் என்று ஒன்று பாளையங்கோட்டையில் பாஸ்டர் எம் ராஜேந்திரன் அவர்கள் நடத்திட்டு இருந்தாங்க. ஏறக்குறைய 3000 இவாஞ்சலிஸ்ட் வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து வருவாங்க, தமிழ் பேசக்கூடிய ஊழியர்கள் வருவாங்க. அதில் தமிழ்நாட்டில் ரொம்ப சீனியர் பாஸ்டர்ஸ் தான் பேசுவாங்க. அதில் ஒரு கூட்டத்தில் ஜீவானந்தம் பேசியிருக்காங்க. அதில் ஆனால் பேசும்போது வழக்கமாக அவங்களுக்கு தெரியும், ஒரே பரிகாசம், கிண்டல், கேலி, இப்படி தான் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அந்த செய்தியில் அழுதுகிட்டே பேசுகிறார். அவர் 45 நிமிஷம் ஒரு செய்தி, அந்த 45 நிமிஷம் அழுது கொண்டே பேசுகிறார். நீங்கள் கேட்கவும் முடியாது. அவருடைய கேரியர்லேயே இது வித்தியாசமானது. ஒரு கண்ணீரோடையே பேசிகிட்டே இருக்கிறார். அவர் ஊழியர்கிட்ட பேசுகிறார். அந்த செய்திக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா? என் பிரச்சனைகளுக்கு காரணம் என் நாக்கு. அதுதான் அவருடைய செய்தி. ஊழியர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு, ஊழியங்களோட பிரச்சனைகளுக்கு வேறு யாரையோ நீங்கள் ஒருத்தர் காரணம் காட்டாதீங்க. காரணம் யாருன்னா, ஏதோ ஒரு அவசரமான நேரத்தில், ஏதோ ஒரு ஆத்திரமான நேரத்தில் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றவங்க ஒரு பேசுனா என்னங்க ஒரு ஊழியக்காரர் இப்படி பேசலாம்னு நான் கேட்பேன். ஆனால் எனக்கு நான் என்ன மறக்கும்போது, ஆத்திரம் வரும்போது நானே அதை வாத்தி பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா அப்போ எனக்கு அது நியாயமாக தெரியும். இன்றைக்கி நம்முடைய பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், உடன் ஊழியர் பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், பிள்ளைகளில் விசுவாசிகள் பிரச்சனை, எதுனாலும் சரி தான், கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த பிரச்சனை கடைசியில் வந்து நம்மகிட்ட தான் நிற்கும். நாம் தான் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருப்போம், இல்லை நாம் ஏதோ ஒரு தவறான ஒரு அடி எடுத்து வச்சுருப்போம். அது பின்னாடி ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்கோம். நாம் மற்றவங்களை குறை சொல்கிறத நிறுத்திட்டு இன்றைக்கி என்ன செய்யணும்? என்னுடைய பாடுகளுக்கு நான் தான் காரணம். ஆதியாகவும் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 20 வரையில வசனங்களை நாம் இதுக்கு அடிப்படையாக கவனித்தோம். அதாவது பெத்தேலிலிருந்து ஆபிரகாம் எகிப்து வரைக்கும் போனார். ஆபிரகாமுடைய 4வது பயணம் பெத்தேலில் தொடங்கி எகிப்து வரைக்கும். இதற்கு காரணம் வேற யாரும் இல்லை, ஆபிரகாம் தான் காரணம். ஆபிரகாம் நாம் அறிந்திருக்கிறோம், கர்த்தர் அவரை வானார், வந்தார், போனார், இதை தருவேன் என்றார், பலிபீடத்தை கட்டினார். அங்கே கர்த்தரை ஆராதிக்கலை, தொடர்ந்து போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை அங்கே தொழுது கொண்டார். தொழுது கொண்டவர் 9ஆம் வசனம் வாசிங்க, 12:9. ஆதியாகவும் 12:9. அதன்பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனார். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. என்ன உண்டாகிறது? தேசத்தில் என்ன உண்டாகிறது? பஞ்சம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஞாபகம் இருக்குல்ல? சரி, இவர் எங்கே இருக்கிறாருப்பா ஆபிரகாம்? ஸோ இங்கே பேசவான்னு வச்சிங்களேன், பெத்தேலுக்கும் ஆயிக்கு நடுவே பலிபீடத்தை கட்டினார். கட்டிவிட்டு என்ன செய்கிறார் ஆபிரகாம்? அங்கிருந்து புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணினார். தெற்கே என்பது இங்கே. நாம் அன்றைக்கு கடந்த முறை கவனித்தோம், கடைசி பயணத்தில் பெயர்சபாவுக்கும் சீன் வனாந்தரத்துக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பேர் தான் தென் தேசம். இந்த பகுதிக்கு பேர்னு பேர் தென் தேசம். எபிரேய மொழியில் இதுக்கு என்ன வார்த்தை? நெகேவ். நெகேவ் என்றால் எபிரேய மொழியில் அந்த வார்த்தை தான் பயன்படுத்தாங்க. நெகேவ் என்றால் என்ன? பாலைவனம், வில்டர்னஸ். தெற்கே என்பதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை என்ன? ஆபிரகாம் தெற்கே பயணமானான்னு போட்டிருக்கிறது. தெற்கே அல்ல, he traveled towards நெகேவ். எதை நோக்கி போனார்? நெகேவ் என்றாலே பாலைவனம் என்ற அர்த்தம். எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் பாலைவனத்துக்குள்ளே போனால் பஞ்சம் வராமல் இருக்குமா? அப்படியானால் ஆபிரகாமுடைய பஞ்சத்துக்கு காரணம் வேற யாரும் இல்லை, ஆபிரகாம் தான் காரணம். கர்த்தர் அவர் எங்கே இருந்தார்? முதல்ல ஊர் என்ற இடத்துல இருக்கிறார். அவர் ஊரில் இருக்கிறாரு. இருந்தவரை கர்த்தர் அழைத்தார். அவர் எங்கே வந்தார்? சீரியாவுக்கு வந்தார், 16ஆமுக்கு வந்தார். ஸோ இங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்தார். கர்த்தர் மறுபடியும் அங்கேருந்து இங்கே போன்னு சொன்னார். இங்கே சீகேமுக்கு வந்தார். சீகேமில் வந்தபோது கர்த்தர் தரிசனமாகி இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்னார். ஆபிரகாம் இங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். கட்டினவர் தொடர்ந்து மறுபடியும் பெத்தேலுக்கு ஆகி நடுவே மறுபடியும் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இங்கே ஆராதித்து விட்டு இங்கே இருந்து விடவில்லை. ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும்,
அந்த ஆதியாகமம் 12:9 வாசிங்க. 12:9 வாசிங்க. 12:9. அதன்பின் ஆபிரகாம் புறப்பட்டு, எதன் பின் ஆராதித்து முடித்த பிறகு ஆபிரகாம் என்பவர் அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனார். எங்கே போகிறார்? தெற்கே அல்ல, வனாந்திரத்துக்கு நேராக பயணம் பண்ணி கொண்டு போனார். ஆபிரகாம் தெற்கேன்னு போட்டிருக்கு இல்லையா? தெற்கே அல்ல. உங்களுக்கு இந்த வசனம் ஞாபகம் இருக்கும். சங்கீதம் 75:6. சங்கீதம் 75:6. கிழக்கிலும் மேற்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஜெயம் எங்கிருந்து வராது? கிழக்கு. எதுக்கு கிழக்கு? இது பலஸ்தீனா, இஸ்ரவேல். இதற்கு கிழக்கு. கிழக்கிலும் மேற்கிலும். அடுத்தது என்ன? வனாந்திர திசை. இங்கே எப்ரேமில் பார்த்தீங்கன்னா நெகேவ் என்று தான் இருக்கும். அதில் இந்த வனாந்திர திசைன்னு போட்டிருக்குது இல்லையா? சங்கீதம் 75:6. அதுக்கு என்ன போட்டிருக்குது? அதான் சொன்னேன், நெகேவ் என்றால் வில்டர்னஸ். இது பலஸ்தீனா. இதுக்கு தெற்கே என்ன இருக்குது? பாலைவனம். பேர்சபாவுக்கும் சீன் வனாந்தரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி பாலைவனம். அந்த பாலைவனத்துக்கு பேர் தென் தேசம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 24 ஆதியாகமம் 24:64 வசனமா? யாரோ கொஞ்சம் வாசிங்க. ரெபெக்காலும் இல்லைம்மா 62 வசனம். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். ஈசாக்கு எந்த தேசத்தில் குடியிருந்தானாம்? தென் தேசத்தில். தெற்கே அல்ல, தென் தேசம். இதுதான் தென் தேசம். அந்த நெகேவ் எப்ரேமில் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நெகேவ் என்று தான் அதில் இருக்கும். ஆதியாகமம் 24:62 ஈசாக்கு எங்கே குடியிருந்தான்? தென் தேசத்தில் குடியிருந்தான் போட்டிருக்குது. தென் தேசம் இந்த இடம். அப்படின்னா எவ்வளோ பைபிளில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? எத்தனை பஞ்சம்? அதில் பாலஸ்தீனாவில் எத்தனை பஞ்சம்? கானானில் மாத்திர பைபிளில் மொத்தம் 13 பஞ்சங்கள். கானானில் எத்தனை பஞ்சம்? 11 பஞ்சங்கள். பாலும் தேனும் ஓடும் என்று கர்த்தர் சொன்ன கானானில் தான் பஞ்சம். அந்த பஞ்சத்தில் முதல் பஞ்சம் யாருக்கு தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு தான். பைபிளில் முதல்ல பஞ்சத்தில் பாதிக்கப்பட்ட ஆசாமி யாருன்னா ஆபிரகாம், கர்த்தருடைய நண்பன். கர்த்தர் 10 முறை தரிசனமான ஆபிரகாம். ஆனால் அவர் வாழ்க்கையில் தான் என்ன வருது? பஞ்சம் ஒருத்தர் வாழ்க்கையில் பஞ்சம் வரக்கூடாது என்றால் அது ஆபிரகாமாக தான் இருக்க முடியும். ஆனால் அந்த ஆபிரகாமுக்கு பஞ்சம் வருது. காரணம் என்ன? தேவன் குறித்த இடத்துல இல்லாமல் என்ன செய்கிறாங்க? தங்கள் விருப்பம் போல போன. ஆனால் தான் பாடுகளுக்கு காரணம் யார்? வேற யாரையோ ஒருத்தரை விரல் சுட்டி காட்டாதீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா நான் சரியா இல்லை, எங்கேயோ நான் தவறி போயிருக்கிறேன், இல்லை எங்கேயோ கவனம் இல்லாமல் இருந்திருக்கிறேன், இல்லைன்றால் கவலை இன்றி நான் வாழ்ந்திருக்கிறேன். அது என்ன பண்ண வாழ்க்கையில் பின்னாடி ஒரு நாள் ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். அதனால நம்முடைய பாடுகளுக்கு நாம் தான் காரணம். அப்போது இந்த பாடுகள் பயணம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் ஏப்ரஹாம், ஆபிரகாமுடைய தோல்வியைத்தான் பார்க்கிறோம். சரி, இந்த தோல்வியில் ஆபிரகாம் என்ன செய்யணும்? சங்கீதம் 123, சாம் ஃபார் த ஜேர்னி ஆஃப் டிஸ்ட்ரெஸ், பாடுகளின் பயணத்தினுடைய சங்கீதம் 123. 120ஆம் சங்கீதம் தான் ஆரம்பமாகுது. என்ன சங்கீதம்? ஆரோகண சங்கீதம். 120ஆம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம் ஆரம்பமாகிறது. ஆரோகண சங்கீதத்தின் முதலாவது தன்மை தெரியுங்களா? லுக்கிங் இன்வர்ட். சங்கீதம் 120 இருக்குது. அந்த சங்கீதத்தை கொஞ்சம் வாசிங்க. 120. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்மாவை தப்பிவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? யார்கிட்ட பேசுறாரு இவரு? தனக்குள்ள பேசுகிறாரு. யாருக்குள்ள பேசுகிறார்? சங்கீதக்காரன் தனக்குள்ள பேசுகிறார். கபட நாவுன்னா அடுத்தவங்களை நினைப்போம். திரும்ப வாசிங்க, 1ஆம் வசனத்தை வாசிங்க. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவருக்கு என்ன இருக்குது? நெருக்கம். அந்த நெருக்கத்தை யார் நோக்கி கூப்பிட்டா? கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்மாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். அவர் யாரை பற்றி பேசுறாரு? தனக்குள்ளே பேசிக் கொள்ளுகிறார். கபட நாவோடு பொய்யான இதயத்தோடு நான் வாழ்ந்தால் எனக்கு என்ன ஆகும்? அப்படின்னா சங்கீதம் 120 என்ன? ஸ்பீக்கிங் இன்வர்ட், எனக்கு நானே பேசிக்கொள்வது. 121ஆம் சங்கீதம் வாசிங்க. 1 வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. இது என்ன? லுக்கிங் அப்வர்ட். முதல்ல லுக்கிங் இன்வர்ட். 120ஆம் சங்கீதம் என்ன? எனக்குள்ளே நான் பார்ப்பது.
121 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்ப்பது. மூன்றாவதாக 122ஆம் சங்கீதம் லுக்கிங் டு த ஹவுஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய வீட்டை நோக்கி பார்ப்பது. 122:1 120 ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். கவனிச்சீங்கன்னா அந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்குது? 120 எங்க ஆரம்பிக்குது? எனக்குள் பார்ப்பது. 121 தேவனை நோக்கி பார்ப்பது. மூன்றாவது என்ன பார்க்கிறது? தேவனுடைய வீட்டை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி பார்ப்பது 122. இப்போ எங்க வந்திருக்கிறோம்? 123க்கு. புரியுதா? முதல் சங்கீதம் என்ன? ஆரோகண சங்கீதம், எனக்குள்ளே நான் பார்க்கணும். அடுத்தது என்ன? தேவனை நோக்கி பார்க்கணும். அதுக்கடுத்து தேவனுடைய வீட்டை நோக்கி பார்க்கிறேன். இப்போ நாலாவது 123ஆம் சங்கீதத்தில் எதை நோக்கி பார்க்கணும் பாருங்க, வாசிங்க. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப யாரை பார்க்கணும்? லுக்கிங் டு காட் ஹிம்செல்ஃப். முதல்லையாவது வானத்தை நோக்கி பார்த்தா, ரெண்டாவது சங்கீதத்தில் 121 ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்த்தாங்க. இப்போ எதை பார்க்குறான்? அவரையே. யாரை நோக்கி பார்க்குறாங்க? அவரை மாத்திரம், தேவனை மாத்திரம். மறுபடியும் வாசிங்கம்மா 1ஆம் வசனம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். உடனே கவனியுங்கள், பரலோகத்தை நாம் பார்க்குறோம் இன்றைக்கு. ஆனால் பரலோகத்தின் மையம் யாரு? கர்த்தர் தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு பரலோகத்தினுடைய மேன்மைகள் தான் கண்கள் இருக்குது. என்ன சொன்னார்? ஏசுநாதர் சொன்னார், நான் போயிட்டு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுவேன், வந்து உங்களை கூப்பிட்டு போவேன், அந்த வீட்டில் நீங்களாம் இருப்பீங்க. நிறைய பேருக்கு கண் எங்கே தான் இருக்குது? வீட்டு மேலே தான் இருக்குது. நிறைய பேர் கண் எது மேலே தான் இருக்குது? ஆஹா, பொருத்தளம் போட்டு ஒரு வீடு கிடைக்கும், நமக்கு ஒரு 22 பெட்ரூம் உள்ள ஒரு ரூம் கிடைக்கும், கை ஒரு ரூமில் கால் ஒரு ரூமில் போட்டு வைக்கலாம். இப்படிலாம் நமக்கு நிறைய அப்படின்னா பரலோகத்தை கூட நாளை தேவச்சி போடுறான்னா உலக பொருளின் அடிப்படையில் தான் இடம் போட கற்றுக்கொண்டார்கள். பரலோகத்துக்கு போனால் என்ன? 3 வேளையும் பிரியாணியா ஒருத்தன் சொல்கிறான். அவன் சாப்பாடுற அவனுக்கு அங்கே போனாலும் அது புத்தி அதுதான் இருக்கும். அப்படின்னா பரலோகத்தை பார்க்கும்போது கூட நம்மளால் எதை வச்சு கணக்கு போடுறான் தெரியுங்களா? உலகத்தை அடிப்படையாக கொண்டு தான். அங்கே எனக்கு வீடு இருக்குது, அங்கே வலி இல்லை, அங்கே வேதனை, இதுதான். ஆனால் பரலோகம் என்றால் யாரு? கர்த்தர் தான் பரலோகம். அவர் தான். அவர் எங்கே இருக்கிறாரோ அதான பரலோகம். பரலோகத்தின் மையம் யாரு? தேவன். அவர் எங்கே வந்தாலும் என்ன? இயேசு கேட்டாங்க, பரலோகராஜ்யம் எங்கே இருக்குது? அது அங்கே என்றும் இங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது விராது. எங்கே இருக்குது? அது உங்களுக்குள்ளே. ஆனால் பரலோகராஜ்யம் என்பது ஒரு இடம் என்பதை காட்டிலும் ஒரு அனுபவம். பரலோகம் எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது, நமக்குள்ளே வருதுன்னு அதுக்கு அர்த்தம் என்ன? பரலோகம் என்பது ஒரு இடம், பின்னாடி வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன? ஒரு அனுபவம். பரலோகம் என்பது அனுபவம் தானே. இன்றைக்கி நம்ம அந்த அனுபவத்தை தேடியில் மாற என்ன நினைக்கிறோம்? பரலோகத்தை போனால் இவ்வளோ கோல்டு கிடைக்கும், இவ்வளோ டைம். என்ன பண்ண போகிறாங்க? போய் கோல்டை வாங்கிட்டு எல்கேஎஸ் ஜுவல்லர்ஸாக நடத்த போகிறாங்க போயிட்டு, இல்லை ஏதாவது நகைக்கடை வைக்க போகிறோம் அங்கே போயிட்டு. என்ன எதிர்பார்க்குறோம்? நமக்கு இவ்வளவு பொருள், அவ்வளவு பொருள். அப்போ பரலோகத்தை கூட பொருளின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு அவலநிலை தான் அன்றைக்கி சபைக்கு உண்டாயிற்று. ஆனால் சங்கீதக்காரன் சொல்ல 123 அதாவது 4வது பாடுகளுக்குள்ளே இருக்கிறவன் என்ன செய்யணும் தெரியுங்களா? பரலோகத்தை அல்ல, தேவனை மாத்திரம். நமக்கு இந்த வசனம் தெரியுமே, சங்கீதம் 27:8. சங்கீதம் 27:8. சங்கீதம் 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. உங்களுக்கு தெரியும் அந்த வசனம் தமிழில் சரியா இல்லை? சரியா? சரியா? சங்கீதம் 27:8 தமிழில் சரியாக மொழியாக்கம் பண்ணப்படாத ஒரு வசனம். எப்படி இருக்கணும் அந்த வசனம்? அதான் எப்படி இருக்கணும்? அவ்வளவுதான். என் முகத்தை தேடுங்கள். அடுத்தது ஒரு முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. அந்த என்று சொன்னீரே எபிரேய மொழியில் கிடையாது. என் முகத்தை தேடுங்கள் அந்த என்று சொன்னீரேன்னு போட்டிருக்கு தெரியுங்களா? அது தமிழில் இருக்குது, ஆனால் ஆங்கிலத்திலும் கிடையாது, எபிரேய மொழியிலும் கிடையாது. அவனுக்கு அர்த்தம் என்ன? இப்போ தமிழ் இருக்க மாதிரி சொன்னால் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே அப்படின்னா தாவீது சொல்கிற மாதிரி இருக்கும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்கிற மாதிரி இருக்கும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே என்று சொன்னால் கர்த்தருக்கு நினைவுபடுத்துவான்னு சொன்னீங்களே, அது சங்கீதக்காரன் சொன்னது போல இருக்கும். ஆனால் என் முகத்தை தேடுங்கள் அதோடு நிறுத்த என்ன தெரியுங்களா? காட் ஹிம்செல்ஃப் இஸ் டாக்கிங். கர்த்தரே பேசுகிறார். பார், என் முகத்தை பார், அவ்வளவுதான் என்றீர். அடுத்து இவன் சொல்றாரு, ஒரு முகத்தையே. அவர் முகத்தை தேட சொன்னா இவன் என்ன பண்றான்? முகத்தை மாத்திரம். ஏ என்றால் அர்த்தம் என்ன? ஒன்லி யுவர் ஃபேஸ். ஒரு முகத்தை தேடுவேன் அல்ல,
உமது முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. அப்படின்னா தேவனுடைய முகத்தை மாத்திரம் பார்க்குற ஒரு அனுபவம் இருக்குது. நாம் இன்றைக்கு என்ன பண்ணுறோம்? தேவனையும் பார்க்குறோம், சுற்றி உள்ளதையும் பார்ப்போம். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் முன்னமே எலிசா கேட்ட அந்த அபூர்வமானதுக்கு என்ன சொன்னா தெரியுங்களா? நான் எடுக்கப்படும் போது நீ என்ன மாத்திரம் பார்க்கணும், வேற எதை பார்த்தாலும் உனக்கு என்ன செய்யாது, அது கிடைக்காது. அப்படின்னா நாம் இன்றைக்கு தேவனை பார்க்கிறோம், தேவனையும் பார்க்கிறோம். தேவனையே பார்க்கிறோம் அல்ல, தேவனையும் பார்க்கிறோம். மற்றதையும் பார்க்குறோம் கூட என்ன பண்ணுவோம்? அந்த பாட்டி சொல்லி கொடுத்தால, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாராம். நோய்க்கு பார்த்தா நியாயம், அது என்னது பேய்க்கு பார்க்கறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒன்றில் கிளிக் ஆகிடாதா? அதுதானே உபத்திரவங்களை பாடுகளுக்குள்ளவர்கள் கொண்டு 123ஆம் சங்கீதம் மிக மிக ஆப்டானது. யாரை தேடணும்? அவரை மாத்திரம். அந்த 123 மறுபடியும் வாசிங்கம்மா. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள். அது முழுதும் பார்த்தீங்கன்னா லுக்கிங் டு காட் ஹிம்செல்ஃப். அந்த 123 மொத்தமும் பார்த்தீங்கன்னா வேலைக்காரருடைய கண்கள் எதுமான் கைகளை நோக்கி இருப்பவர், என் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. அப்படின்னா யாரை பார்த்துருக்க வேண்டும்? தேவனை மாத்திரம். தேவனையும் பார்க்கிறது, தேவ மனிதர்களையும் பார்ப்போம், தேவனையும் பார்ப்போம், தேவ பிள்ளைகளை பார்ப்போம், தேவனையும் பார்ப்போம், நமக்கு உதவி செய்கிற ஆளையும் பார்ப்போம். இல்லை தேவனையும் பார்ப்போம், நம்முடைய திறமை, நம்முடைய ஞானம், நம்முடைய அனுபவங்களையும் பார்ப்போம். ஏதாவது ஒன்றை தான் பார்க்கணும். நம்ம ரெண்டையும் பார்க்க கற்றுக்கொண்டோம். அப்போ இந்த பாடுகளுக்குள்ளே இருக்கிறவனுக்கு ஒன்று தெரியணும், என்னுடைய தவறு தான் எனக்கு உபத்திரத்தை உண்டாக்கி இருக்குது. இந்த உபத்திரத்தை விடுதலை பெற எனக்கு என்ன தெரிய வேண்டும்? தேவனை மாத்திரம் பார்க்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் நானும் வளர்த்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 27:4 நமக்கு தெரியுமே, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுகிறேன். ஒன் திங் ஐ டிசைர் ஆஃப் த லார்ட். தேவனிடத்தில் விருப்பம் எல்லாம் என்ன? அவர் மாத்திரம்தான். ஏன் வேற எதுவும் வேண்டாம். என்ன வேண்டும்? உங்கள் ஆலயத்தில் உங்கள் அழகை மாத்திரம் பார்க்கணும். தமிழில் ஒரு ஆலயத்தில் மகிமையை பார்க்கும்படியாக இருக்கும். ஆனால் எபிரேயர்ல பார்த்தீங்கன்னா டு பிஹோல்ட் த பியூட்டி ஆஃப் த லார்ட். ஆலயத்தில் அழகுன்னா கர்த்தர் ஒருத்தர் தான். அப்படி இப்படி கொஞ்சம் கண்ணை திருப்பணும்னா சில அவலட்சணங்கள் தெரியும். ஆலயத்தில் எல்லாருமே அழகுள்ளவர்கள் அல்ல, தேவன் ஒருவர் தான் அழகுள்ளவர். மீறி எல்லா தேவ மனிதர்களிடையும் அவங்கவுங்களுக்கு சில குறைகள் இருக்கும். தேவனை விட்டு விட்டு பக்கத்தில் பார்த்தோன்னா, பாஸ்டர் ஏன் இப்படி பேசினார், அவர் ஏன் இப்படி சொன்னார், அவர் இப்படி பேசிட்டு அவர் ஏன் அப்படி பண்ணார், அவர் இதை ஏன் பிள்ளைக்கு செய்யாதுனாரு, அவர் பிள்ளைக்கு இதெல்லாம் தோணும். எப்போன்னா கர்த்தரையும் கர்த்தருடைய மனிதனையும் பார்த்தால் அப்படி தான் தோணும். கர்த்தரை மாத்திரம் பார்த்துட்டோன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆலயத்துக்கு எதுக்கு போகிறேன்? அவரை பார்க்க போகிறேன், அவருடைய மகிமையை பார்க்க போகிறேன், அவருடைய வேதத்தை நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன். எனக்கு வேறு என்ன ஆராய்ச்சி வேணும்? ஆலயத்தில் இதை தவிர மீது எல்லா ஆராய்ச்சியும் நடக்குதுப்போம். வேதத்தை தவிர மீது எல்லாம் ஆராய்ச்சி நடக்குதுப்போம். அப்படியானா லுக்கிங் ஒன்லி டு காட் என்ன ஆகும் தெரியுங்களா? இட் வில் லிஃப்ட் அஸ் ஹையர் அண்ட் ஹையர். நம்ம என்ன பண்ணிடும்? தேவனை மாத்திரம் பார்க்க ஆரம்பித்தால் நம்ம உயர்த்தி கொண்டே போகுமே தவிர ஒரு நாள் நீங்களான கீழே விழவே மாட்டோம். ஆனால் தேவனையும் பார்க்கிறோம், தேவ பிள்ளைகளையும் பார்க்கும்போது இடைஞ்சல் உண்டாகும், இடர்கள் உண்டாகும். அப்படி பேசுறாரு, இப்படி செய்யறாரு தோணும். ஆனால் கர்த்தரை மாத்திரம் பாருங்க, ஒருபோதும் அவர் மாறி போகிறவர் அல்ல, மாற்றத்துக்கு உட்பட்டவர் அல்ல, அவர் மாறாதவர். அவரை மாத்திரம் பார்க்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை உண்மையாகவே லகுவாக இருக்கும். ஊழியங்கள் மிகுந்த சுலபமாக மாத்திரம் இல்லை, மிகுந்த வெற்றி உள்ளதாக அமையும். இதுதான் ஆபிரகாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். சரி, நான் உங்களுக்கு அந்த பரலோகத்தை பார்க்கும் கண்கள் உங்களுக்கு எனக்கு மிக மிக அவசியம். பரலோகத்தை கூட இல்லை, பரலோகத்தின் தேவனை பார்க்கிற கண்கள். நாம் பாட்டெலாம் பாடுறோம், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உடைய ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், அங்கேயும் நீர் இருக்கிறேன். பரலோகத்தை பார்க்கக்கூடாது, பரலோகத்தின் தேவனை பார்க்க வேண்டும். லுக்கிங் ஒன்லி டு காட், தேவனை மாத்திரம். ஏன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம எல்லாவற்றுக்கும் நமக்கு மாதிரியாக வாழ்ந்தது இயேசு தானே, நமக்கு அடிச்சு விட வைத்து போனது இயேசு தானே. அந்த இயேசு பரலோகத்தை நோக்கி பார்த்தார்ல, அப்பப்போ பரலோகத்தை பார்த்தாரா, தேவனை பார்த்தாரா? தேவனை நோக்கி பார்த்தார். இயேசு பரலோகத்தை தேவனை நோக்கி பார்த்த 4 சந்தர்ப்பங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அந்த கண்கள் உங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக வேண்டும். லுக்கிங் ஒன்லி டு காட், தேவனை மாத்திரம் பார்க்கிற அந்த கண்கள். 1 மார்க்கு 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். இயேசு பரலோகத்தை நோக்கி பார்த்த முதலாவது அனுபவம் என்னவென்றால் டு மல்டிப்ளை.
பெருக பண்ண வேண்டுமானால் வானத்தை நோக்கிப்பான்னு சொல்லப்போனால், வானத்தை பார்த்தது வெறும் இந்த ஸ்கைஸை பார்க்கறதுக்கல்ல, அவருடைய பரம தகப்பனை நோக்கி பார்ப்பதற்கு. இயேசு முதலாவது வானத்தை நோக்கி பார்த்ததுக்கும் கையில் இருக்கிற சோல்ஸ் கொஞ்சம், 5 அப்பம் 2 மீன்கள். சீஷர்கள் பார்ல சொன்னால் இது எம்மாத்திரம், இத்தனை 1000 ஜனங்களுக்கு இது எம்மாத்திரம். அப்போ கையில் இருந்தது அதிகம் அல்ல, கொஞ்சம். ஆனால் இந்த கொஞ்சத்தை பெருகணும்னா எங்கே பார்க்கணும்? இன்னைக்கு நம்மளோட என்ன பிரச்சனை தெரியுங்களா? ஒரு தாளந்து பெற்றவன் நிலை தான் நம்ம நிலை. அவனுக்கு 5 இருக்குது, இவருக்கு 2 இருக்குது, எனக்கு 1 தானே. சுய பரிதாபம். இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்? இதை வச்சு உலகத்து தலைகளை திருப்பிடலாம். ஆனால் நமக்கு என்ன தெரியுங்களா? சுய பரிதாபம். அவர் மாதிரி எனக்கு 5 இல்லை, இவரை மாதிரி எனக்கு 2 இல்லை, அவரை மாதிரி 30,000 பேருக்கு 3 லட்சம் பேருக்கு என்னால் பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. நமக்கு கிடைச்சது 30 பேர் தான். இதுக்கு என்ன பண்ணுறது தெரியுங்களா? we are discouraged. நாம் என்ன பண்ணோம்? சோர்ந்து போயிட்டோம். இவ்வளவு தானே ஆண்டவர், இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறேனே, எனக்கு ஏன் இவ்வளவு ஊழியம், எனக்கு ஏன் இவ்வளவு குறைஞ்சி போகுது? நம்மகிட்ட இருப்பதுனா லிமிட்டட் சோல்ஸ், கையில் இருப்பது கொஞ்சம். இந்த கொஞ்சத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது தெரியுங்களா? ஒரு இயலாமை. கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அவர் மாதிரி பாட முடியல, இவரை மாதிரி ஆட முடியல, இவரை மாதிரி ஜெயிக்கிறதுன்னு சொல்ல முடியல, அவர் மாதிரி ஹீல் பண்ண முடியலை, அவர் மாதிரி பிடிச்சி தள்ள முடியல, இப்படிலாம் பார்க்குறோம்ல. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது நமக்கு? நம்ம ஒன்றுமே உதவாக்கறையா, ஒன்றும் இல்லாதவர்களா? யோசிச்சு பாருங்க. தேவையுள்ள மக்கள் அநேக ஆயிரங்கள், கையில் இருப்பது 5 மீன்கள், அதுவும் 5 அப்பங்கள்னு சொல்ல போனால் வார்கோதுமை அப்பம். அந்த காலத்தில் குதிரையும் ஒட்டகமும் சாப்பிடக்கூடிய வார்கோதுமை, அதிலிருந்து செய்த புவர் பீப்புள்ஸ் பிரெட், ஏழைகளின் அப்பம் அந்த கையில் வச்சிருக்கிறானு. அது என்ன? வார்கோதுமை அப்பம் என்றால் அது குதிரைகளும் ஒட்டகமும் சாப்பிடக்கூடியது. அந்த அப்பத்தை கையில் வச்சுட்டு இயேசு என்ன செய்யலை? மலைத்து நிற்கவில்லை. இதை வச்சு இத்தனை பேருக்கு எப்படி சாப்பாடு போட போகிறேன் அப்படிலாம் யோசிக்கலை. மாறாக பரலோகத்தை அண்ணாந்து பார்க்கிறார். தன் தகப்பனை நோக்கி இதற்கு டு மல்டிப்ளை. அதனால் கொஞ்சம் இருக்குதுங்கிறதுக்காக சோர்ந்து போயிடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் நாம் தான் காரணம். இந்த பாடுகள் என்ன பண்ணுதுங்களா? நம்முடைய சோர்ஸஸை லிமிட் பண்ணிடும். நம்மிடத்தில் இருக்கிற அந்த ஆதாரம் பார்த்தீங்களா, அது குறைத்து விடும். ஸோ never ever worry about it. அதை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. my God is able to multiply it. நம்ம ஆண்டவர் அதை பெருக பண்ண வல்லமை உள்ளவர். என்ன செய்த போதும்? லுக்கிங் unto God. தேவன் இயேசு நமக்கு அதான கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. சொன்னாங்க 16 காரணங்கள் சொல்லப்பட்டது அப்பம் கொடுக்காமல் இருப்பதற்கு. 4 நற்செய்தியை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 அப்பம் 2 மீனில் சீஷர்கள் சொல்லுகின்ற சாக்கு போக்கு 16 சாக்கு போக்கு. பணம் இல்லை, கடை இல்லை, எங்கே போய் வாங்குவோம் நாங்கள், இது வளாந்திரம் உமக்கு தெரியாதா, இந்த கதெல்லாம் 16 காரணங்கள் சொல்கிறாங்க. அதை தாண்டி இயேசு தன் கையில் இருந்த அந்த சின்ன ஆதாரத்தை தேவ சமூகத்தில் உயர்த்தும் போது அது பெருகி போகலையா? மீதியான 12 கூடைகள் வரலையா? அப்படியானால் இந்த நம்முடைய பாடுகளுக்கு பிரச்சனை நாம் தான். நாம் இன்னைக்கு குறுகி போய் இருப்பதற்கு, குறைந்து போய் இருப்பதற்கு, நாம் அநேக மக்களுக்கு பயன்படாமல் இருப்பதற்கு காரணம் வேற யாரும் இல்லை, நாம் தான். நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு காலத்தில் யோசித்து பாருங்க, இன்றைக்கு வரைக்கும் முதல் சேர் காலியாக தான் இருக்கும். சரியா? பாஸ்டர்ஸே பின்னாடி இருந்து ஃபில்லப் பண்ணி வரோம்னா விசுவாசி எப்படி முன்னாடி இருந்து பின்னாடி போவாங்க? யோசித்து பாருங்க. எந்த ஒரு ஜெப கூட்டத்துக்கு போய் பாருங்க, பின்னாடி இருந்து தான் ஃபில்லப் ஆகி வரும். ஏன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை. முன்னாடி உட்காந்து தெரியும் ஜெபம் பண்ண சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது? கவனிக்க, நம்முடைய தாழ்வு மனப்பான்மையின் அடையாளம் தான் பின்னாடி உட்காந்துருக்குது. சொன்ன மாதிரி தாழ்மை அல்ல, தாழ்வு மனப்பான்மை. தாழ்மை என்றால் என்ன பண்ண தெரியுங்களா? கீழே வந்து உட்காந்துருக்கோம். ப்ரைஸ் தி லார்ட். சரி, கவனிங்க. மல்டிப்ளை பண்ணணும்னா முதல்ல வேண்டிய என்ன வேண்டும்? லுக்கிங் அன்டு காட். இந்த மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பைபிளில் 5 காரியங்கள் இருக்குது. விலைக்கு சொல்ல நேரம் இல்லை, வசனத்தை மாற்றி சொல்லி போயிடும். 1, விதைகள், பரிசுத்த வித்து இருக்குது தெரியுங்களா, அது பெருக வேண்டும். எரேமியா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 30:19. எரேமியா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இது இந்த இஸ்ரவேலை விட்டு துரத்தப்பட்டு வெளியே திரிகிறாங்களே யூதர்கள், இந்த யூதர்களை பற்றி சொல்லப்பட்ட வசனம். நான் என்ன செய்வேன் சொல்கிறார் கர்த்தர்? அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தம் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஐ வில் மல்டிப்ளை தம். யாரை? சிதறி 127 நாடுகளுக்கு சிதறி போன யூதர்கள் இருக்காங்க இல்லையா, கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? ஐ வில் மேக் தம் மல்டிப்ளை. நான் அவர்களை பெருக பண்ண. அதுக்கு அர்த்தம் என்ன? பரிசுத்த வித்தை பெருக பண்ணுகிற தேவன். ஹோலி சீட்.
முதலாவது கர்த்தர் பெருக பண்ணுவது என்ன? ஹோலி சீட், பரிசுத்த வித்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:31. அப்போஸ்தலர் 9:30. யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபை இரண்டாவது என்ன பெருகணும்? சபை. ஒன்று பரிசுத்த சந்ததி, தேவனுடைய ஜனங்கள் பெருகுவார்கள். இரண்டாவது எது பெருகும்? தேவனுடைய சபை பெருகும். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வானத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்பீர்களானால், தேவ பிரசன்னத்தை நோக்கி பார்க்குறவங்களா இருப்பீங்கன்னா உங்கள் சபை ஒரு நாளும் குறுகி போகாது, அது பெருகித்தான் ஆகணும். உலகமே எதிர்த்து நின்றாலும் உங்கள் சபையை குறுக பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். மூன்றாவதாக பெருக வேண்டியது எது? கர்த்தருடைய வார்த்தை, வேர்ட்ஸ். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12:24. வசனம் வளர்ந்து பெருகிற்று. எது பெருகிற்று? வேத வசனம் வளர்ந்து பெருகும். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, தீர்க்க தரிசனம் ஒரு நாள் காணாமல் போயிடும், அந்நிய பாஷைகள் ஒரு நாள் காணாமல் போயிடும், ஆவிக்குரிய வரங்கள் காணாமல் போயிடும். வசனம் மாத்திரம் வானமும் பூமி ஒளிந்தாலும் ஒளியாது வசனம் மாத்திரம்தான். வசனம் ஒரு நாளும் குறுகாது, அது பெருகும். வசனம் கண்டிப்பாக பெருகுவது மாத்திரமல்ல, மேற்கொள்ளும். வசனம் என்ன பண்ணிட்டான்? பெருகி மேற்கொண்டது. அந்த வசனம் ஞாபகம் இருக்கு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. விருத்தி அடைந்து என்ன செய்யுமா? மேற்கொள்ளும் என்றால் ஓவர் டேக்கிங் மாத்திரமல்ல, மற்றவைகளை தோற்கடிக்கின்ற தன்மை. வசனம் என்ன செய்யும்? பெருகும். ஒரு நாள் வசனம் குறுகி போகாது. நான்காவதாக பெருகுவது கர்த்தருடைய அற்புதங்கள், வண்டர்ஸ். நான்காவது பெருகுவது கர்த்தருடைய அற்புதங்கள், வண்டர்ஸ். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் என் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். எது மிகுதியாய் நடக்குமா? அற்புதங்களும் அதிசயங்களும். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் பெருக பண்ணுவேன். ஒன்று ஹோலி சீட், பரிசுத்த வித்து. தேவ ஜனங்கள் பெருகுவார்கள், சபையில் ஆத்துமாக்கள் பெருகும். எரேமியா 30:13-19. இரண்டாவதாக சபை பெருகும். அப்போஸ்தலர் 9:31. மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தை பெருகும். அப்போஸ்தலர் 12:24. நான்காவது கர்த்தருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் ஊழியங்களில் பெருகும். ஐந்தாவதாக கர்த்தருடைய சந்ததி. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை. டிசெண்டன்ஸ் என்றால் சந்ததியினர், பின்னாடி வராங்களே, தலைமுறையாக வராங்களே, அவனுடைய கற்பக்கனிகள் மாத்திரமல்ல, அவனுடைய மிருக ஜீவன்கள் கூட, ஆடு மாடு எல்லாமே பெருகும். மல்டிப்ளை ஆகக்கூடிய 5 காரியங்கள். ஒன்று பரிசுத்த வித்து, எரேமியா 30:19. அடுத்தது சபை, அப்போஸ்தலர் 9:31. மூன்றாவது வார்த்தை, அப்போஸ்தலர் 12:24. அடுத்தது யாத்திராகமம் 7:3, கர்த்தருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் பெருகும். அடுத்தது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13-14 சந்ததி, அவனுடைய கற்பக்கனி மாத்திரமல்ல, அவனுடைய மிருக ஜீவன்களுடைய கற்பக்கனிகளும் பெருகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்காரு. இந்த 5மே பெருகக்கூடியது, மல்டிப்ளை. ஆனால் என்ன செய்யணும்? மல்டிப்ளை ஆகணும்னா லுக் அன்டு காட், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கி நாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நம்ம சபை வளரணும்னா ஏற்கனவே வளர்ந்த ஒரு சபையை நோக்கி பார்ப்போம். அந்த சபை எப்படி வளருது, அவங்க என்னென்ன செய்தாங்க, அந்த தேவையில்லாததெல்லாம் கற்றுப்போம். இன்றைக்கி நம்ம ஊரில் சபைகள் கெட்டு போனதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? தேவனை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக வெற்றி பெற்ற ஊழியர்களை நோக்கி பார்ப்பாங்க. அவர் என்ன பண்ணார்? அவர் ஆடினார், அப்போ நம்மளும் ஆடுனா பெருகிடும்.
அவர் பிஎஸ் சிஸ்டம் சூப்பராக வச்சுருந்தாரு, அதனால ஜனங்கள் போகுது. அடுத்து நான் அதுதான் கற்றுக்க தோணும். யாரை நோக்கி பார்க்கணும்? தேவனை நோக்கி பார்த்தால் எழுப்புதல் எப்போதுமே கவனித்துக் கொள்ளுங்கள், தேவனிடத்திலிருந்து தான் புறப்படும், மனுஷனிலிருந்து வராது. உடலை உலுக்கிறதுனால, குதிக்கிறதுனால, ட்ரம்மை போட்டு அடிக்கிறதுனால எழுப்புதல் வராது. எழுப்புதலுக்கு சொந்தக்காரர் பரலோகத்தின் தேவன் மாத்திரமே. ஆகவே பெருக வேண்டுமானால் இந்த 5மே கண்டிப்பாக பெருகணும் ஊழியத்தில். அதுக்கு தேவை என்ன? லுக்கிங் அன்டு காட். சங்கீதம் 123 சொல்லக்கூடிய முதலாவது பாடம் அதுதான். 2வது திறக்கப்பட வேண்டும். 1 டு மல்டிப்ளை, 2வது டு ஓப்பன். என்ன செய்யப்பட வேண்டும்? 2வது திறக்கப்பட வேண்டும். இயேசு 2வது ஏன் வானத்தை நோக்கி பார்த்தால்? திறக்கப்படுவதற்கு. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க்கு 7:34. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம். அப்படின்னா அடைக்கப்பட்டவைகள் திறக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்? பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். சரியா? நோக்கி பார்த்தால் கண்டிப்பா அடைக்கப்பட்டவைகள் யாவும் திறக்கும். சரியா? டு ஓப்பன். பரலோகத்தில் இருக்கிறவரே கண்கள் ஒன்று உண்மை நோக்கி பார்க்குதுன்னா எதுக்கு? ஒன்று குறைந்து போனவைகள், குறுகி போனவைகள் பெருகுவதற்கு. 2வது என்ன? அடைக்கப்பட்டவைகள் திறப்பதற்கு என்ன செய்யணும்? வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். கர்த்தரை நோக்கி பார்த்தால் கண்டிப்பாக எது அடைக்கப்பட்டிருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் திறக்கப்படும். சரி, மனுஷனுக்கு திறக்கப்பட வேண்டிய 7. 1 இருதயம். இந்த ஓப்பனில் 1 என்ன? ஹார்ட். எது திறக்கப்பட வேண்டும்? இருதயம் திறக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16, 13, 14. அப்போஸ்தலர் 16, 13, 14. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தேத்ரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்ன பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். முதல்ல எது திறக்கப்படணும்? இருதயம். லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் இல்லையா? that is for salvation. இருதயம் வானத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வெயிட் ஆனாலும் அவன் இருதயத்தெல்லாம் கற்று திறந்துடுவார். பிரைஸ் தி லார்ட். சபைக்கு இடம் தானாக திறந்துடும். சபைக்கு தானாக இடம் கிடச்சிடும். எது திறக்கணும்? மனம் திறந்துட்டுனா. அவன் உண்மையான ரட்சிப்புகளை வந்துட்டாங்கன்னா சரியான ஆளாக கற்று திறக்கிறார். பாருங்களேன், யார்? ரத்தாம்பரம் விற்கிற லீதியாள். ரத்தாம்பரம் சொன்னால் இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் பட்டெல்லாம் விட ரொம்ப காஸ்ட்லியானது. அவ்வளோ பெரிய வியாபாரி மாட்டினான்னா அப்புறம் யூரோப்புக்குள்ளே வந்துட்டு சுவிசேஷம் வந்தது காரணமே அந்த மாதிரி அம்மாவோட இருதயம் திறந்தது தான். இல்லைன்னா ஏஷியா மைனரோடு சுவிசேஷம் நின்றுருக்கும். யூரோப்புக்குள்ளே வர்றதுக்கு கத்த திறந்தது தெரியுங்களா? லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார், அவள் இல்லத்தை திறந்தார். முதல்ல உள்ளத்தை திறந்தார், அப்புறம் இல்லம் திறந்தது, அப்புறம் யூரோப்புக்கு வழி கிடைத்தது. யூரோப்புக்குள்ளே சுவிசேஷம் போனால்தான் நம்ம நாட்டுக்கு சுவிசேஷம் வந்தது. அப்படின்னா இருதயம் திறக்கப்படும். எவ்வளவு பொல்லாத இருதயம், கடினமான இருதயமானாலும் பரலோகத்தை நோக்கி பார்த்தோம்னா கண்டிப்பாக திறக்கும். ஒருவேளை காலங்கள் கொஞ்சம் முன்ன பின் ஆகலாம். ஜார்ஜ் முல்லர் ஒரு தேவ மனுஷனை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய நண்பர்கள் 3 பேர் ரட்சிக்கப்படாத ஆசாமிங்க. ஒரு மகிமையான ஊழியத்தை 93 வயதில் தான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தருக்குள் கடந்து போனவர். அவர் 3 நண்பர்களுக்காக ஜெபித்தது. ஒருத்தர் 5 வருஷம் கழித்து ரட்சிக்கப்பட்டார், ஒருவர் 25 வருஷம் கழித்து ரட்சிக்கப்பட்டார், ஒருவர் அவர் செத்து 5 வருஷத்துக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டார். ஆனால் ரட்சிப்பு கண்டிப்பாக உண்டு. கர்த்தர் என்னென்னா நம்ம ஜெபிக்க தவறி விடுகிறோம். நம்ம நினைப்போம் இது எங்கே இது தேராதுப்பா, இதை நரகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி நம்மளே சாவி எடுத்து திறந்து உள்ளே போட்டுருவோம் ஆளை. ஆனால் இருதயம் கண்டிப்பாக திறக்கும். கற்று திறப்பார். நம்ம ஜெபிக்கணும், வானத்தை நோக்கி பார்க்கணும், அவ்வளோதான். 2வது எது திறக்கணும்? காதுகள் திறக்கணும். காது என்பது கீழ்ப்படிதலை குறிப்பது, ஒபீடியன்ஸ். 2வது திறக்கப்பட வேண்டியது காது. சங்கீதம் 40:6. சங்கீதம் 40:6. பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் நீர் என் செவிகளை திறந்தீர். எது திறக்கணும்? 2வது காதுகள் திறக்கணும். காது திறப்பது என்பது எது திறக்கணும்? கீழ்ப்படிதலின் அடையாளம். 3வதாக உதடுகள் திறக்கணும். 3வது எது திறக்கணும்? உதடுகள், லிப்ஸ். உதடுகள் கண்டிப்பாக திறக்கப்பட வேண்டும். சங்கீதம் 51:5. சங்கீதம் 51:5.
இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாய் போடுமா. என்ன ஆச்சுது? வாயை திறந்தா என்ன வரும்? ஒழுங்கான சாட்சி வரும். நான் யாரு? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம். வாய் திறக்குது பாருங்களேன். வாய் திறந்தால் என்ன ஆகுது தெரியுங்களா? சாட்சி, உண்மையான சாட்சி வெளிப்படும். நான்காவதாக திறக்கப்பட வேண்டியது விண்டோ, ஜன்னல். நான்காவது விண்டோ. விண்டோ என்பது ஜெபத்தின் அடையாளம், பிரேயர். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜன்னல் என்பதை குறிக்கும், ஜெபத்தை குறிக்கும். தானியேல் 6:10. இது இந்த வசனத்தை மாற்றிக்கிங்க. 51:5 இல்லை, 51:15. சங்கீதம் 51:15. கொஞ்சம் வாசிங்கம்மா. சங்கீதம் 51:15. ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும், அப்பொழுது என் வாய் உமது புகழை. அதான் டெஸ்டிமனி, சரியா? சாட்சி. அடுத்தது விண்டோ. அடுத்தது 5ஆவதாக திறக்கப்பட வேண்டிய ஒன்று கைகள், ஹேண்ட்ஸ். கைகள். கைகள் திறப்பது என்பது கொடுத்தலை குறிக்கின்ற வார்த்தை, கிவிங். உபாகமம் 15ஆம் அதிகாரம், உபாகமம் 15, 6, 7, 8 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, உன் கைகளை விரித்து திறந்து உன் சகோதரனுக்கு கொடுன்னு போட்டிருக்காங்க. அதில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து, கையை என்ன செய்யணுமா? தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. அப்ப என்ன பண்ணணும்? கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கணும். சரியா? சரியா? இதை சொன்னா ஒருத்தர் சொல்றாரு, ஏயா வாங்குற இருந்தா ஆள்தான், ஏன் கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பான், நாங்க வாங்குற ஆளியா, அவர் கொடுக்குற ஆளுன்றான். கடன் வாங்காதையா அப்படின்னு சொன்ன அவன் என்ன சொல்றான்னா, வாங்குறதுக்கு ஆளே இல்லாம போயிட்டா என்ன ஆகுமா? கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுமா? அதனால இவங்க என்னவா இருப்பாங்களாம்? வாங்குற இடத்துல இருப்பாங்களாம். ஆனால் எந்த ஏமாளியாவது கொடுத்துட்டே இருப்பானா? இவன் கொடுக்கணும்னு இடத்துக்கு வர விருப்பப்படலை, மாறா எங்கே இருக்க விரும்புகிறாங்க? வாங்குற இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாரு. ஆனால் வேணும்னு சொல்லுது, கொடுக்குற இடத்துல இரு. உன் கைகளை போடும் விரித்து உன் வாசலில் எந்த ஏழையாக இருந்தாலும் சகோதரனா அவனுக்கு கொடு. 6ஆவதாக கண்கள், ஐஸ். எது திறக்கணும்? கண்கள் திறக்கப்பட வேண்டும். 2 ராஜாக்கள் 6:17. விஷன். எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தலும் என்றான். சரி, எது திறக்கணும்? கண்கள் திறந்தால்தான் எதிரிகளுக்கும் நமக்கும் நடுவே கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதை அவன் பார்த்தான். 43 வயதுல தான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தருக்குள் கடந்து போனவர். அவர் 3 நண்பர்களுக்காக ஜெபித்தது. ஒருத்தர் 5 வருஷம் கழிச்சு ரட்சிக்கப்பட்டார், ஒருவர் 25 வருஷம் கழிச்சு ரட்சிக்கப்பட்டார், ஒருவர் அவர் செத்து 5 வருஷத்துக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டார். ஆனால் ரட்சிப்பு கண்டிப்பாக உண்டு. கர்த்தர் என்னென்னா, நம்ம ஜெபிக்க தவறி விடுகிறோம். நம்ம நினைப்போம், இது எங்கே ஜெபி, இது தேராதுப்பா, இதை நரகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி நம்மளே சாவி எடுத்து திறந்து உள்ளே போட்டுருவோம் ஆளை. ஆனால் இருதயம் கண்டிப்பாக திறக்கும், கற்று திறப்பார். நம்ம ஜெபிக்கணும், வானத்தை நோக்கி பார்க்கணும், அவ்வளோதான். 2வது எது திறக்கணும்? காதுகள் திறக்கணும். காது என்பது கீழ்ப்படிதலை குறிப்பது, obedience. 2வது திறக்கப்பட வேண்டியது காது. சங்கீதம் 40:6. சங்கீதம் 40:6. பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் நீர் என் செவிகளை திறந்தீர். எது திறக்கணும்? 2வது காதுகள் திறக்கணும். காது திறப்பது என்பது எது திறக்கணும்? கீழ்ப்படிதலின் அடையாளம். 3வதாக உதடுகள் திறக்கணும். 3வது எது திறக்கணும்? உதடுகள், லிப்ஸ்.
உதடுகள் கண்டிப்பாக திறக்கப்பட வேண்டும். சங்கீதம் 51:5. சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாய் போடுமா. என்ன ஆச்சுது? வாயை திறந்தா என்ன வரும்? ஒழுங்கான சாட்சி வரும். நான் யாரு? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம். வாய் திறக்குது பாருங்களேன். வாய் திறந்தால் என்ன ஆகுது தெரியுங்களா? சாட்சி, உண்மையான சாட்சி வெளிப்படும். 4ஆவதாக திறக்கப்பட வேண்டியது விண்டோ, ஜன்னல். 4ஆவது விண்டோ. விண்டோ என்பது ஜெபத்தின் அடையாளம், பிரேயர். தானியேல் 6:10. தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜன்னல் என்பதை குறிக்கும், ஜெபத்தை குறிக்கும். தானியேல் 6:10. இது இந்த வசனத்தை மாற்றிக்கிங்க. 51:5 இல்லை, 51:15. சங்கீதம் 51:15. கொஞ்சம் வாசிங்கம்மா. சங்கீதம் 51:15. ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும், அப்பொழுது என் வாய் உமது புகழை. அதான் டெஸ்டிமனி, சரியா? சாட்சி. அடுத்தது விண்டோ. அடுத்தது 5ஆவதாக திறக்கப்பட வேண்டிய ஒன்று கைகள், ஹேண்ட்ஸ். கைகள். கைகள் திறப்பது என்பது கொடுத்தலை குறிக்கின்ற வார்த்தை, கிவிங். உபாகமம் 15ஆம் அதிகாரம், உபாகமம் 15, 6, 7, 8 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, உன் கைகளை விரித்து திறந்து உன் சகோதரனுக்கு கொடுன்னு போட்டிருக்கோம். அதில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து, கையை என்ன செய்யணுமா? தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம்